இப்ப எப்படி ரஜினி கமல் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த விண்டேஜ் ஃபீல் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி 90s ரிலீஸ் ஆன ரெட்ரோ கேம்ஸோட லிஸ்ட பார்ப்போம். இந்த கேம்ஸ்ல கண்டிப்பா உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸா இருக்கும். நான் சின்ன வயசுல இந்த கன்சோல் வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு நான் வந்து 500 வீடியோ கேம் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதோட பேர் உண்மையாலுமே தெரியாது. இப்ப வரையுமே எனக்கு பேர் தெரியாது. 500 வீடியோ கேம் தான் நமக்கு எப்பயுமே. அதுல சூப்பர் மேரியோ, TMNT, பாப்பாய், டக் ஹண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் விளாண்டு நம்மளோட மெமரிஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிருப்போம். இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போகணும்னு கண்டிப்பா போக முடியாது. இந்த வீடியோல நம்ம சின்ன வயசுல விளாண்ட அந்த 90s கேம்ஸ் எல்லாம் ஒரு ரீவிசிட் மாதிரி பார்க்கலாம். டாப் 10 கேம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ரெட்ரோ கேம்ஸோட பார்ட் 1 வீடியோ. வெல்கம் டு பிக் டிவி யூடியூப் சேனல் கைஸ். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் புதுசா வந்திருக்கு. அதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்த்து நம்ம வீடியோ பார்க்கலாம். சேனலுக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அட்வென்ச்சர் ஐலாண்ட். 90s வீடியோ கேம்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு கிளாசிக் கேம்னா இந்த கேம் சொல்லலாம். இந்த 90s கேம்ஸோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட் ஸ்டோரிலாம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தேடி போற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹிக்கின்ஸ் அவர் தான் ஹீரோ. ஒரு குண்டா ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் இருப்பான். பார்க்க கியூட்டா அழகா இருப்பான். வில்ல வந்து ஈவில் விச் டாக்டர், ஒரு தீய மந்திரவாதி. அந்த தீய மந்திரவாதி மாஸ்டர் ஹிக்கின்ஸோட காதலிய பிரின்சஸ் லியானிய வந்து கடத்தி ஒரு தீவுல மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த பிரின்சஸ வந்து மீக்கிறதா இந்த கேமோட ஒரு முக்கிய லட்சியமா இருக்கும். இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா சைட் ஸ்க்ராலிங் பிளாட்ஃபார்மர் அந்த ஒரு கேம் ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெட்ரோ கேம்ஸ் எல்லாமே சைட் ஸ்க்ராலிங் தான் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த கிராபிக்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுக்க முடிஞ்சுச்சு. இந்த கேம்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கேம்ல வந்து எனர்ஜி பார் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம வந்து எதிரிக்கிட்ட அடி வாங்கி நம்ம உயிர் போவாது, மேக்ஸிமம் அப்படி போவாது. நமக்கு மேல வந்து ஒரு எனர்ஜி பார் இருக்கும். அந்த எனர்ஜி பார் வந்து நேரம் போக அது குறைஞ்சிட்டே வரும். அது வந்து நம்ம ஃபுல்லா குறைவிடாம பாத்துக்கணும். அதுக்காக அந்த ஆப்பிள், வாழைப்பழம், அண்ணாச்சிலாம் போற வழியில கிடைக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம கையில வந்து ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் கொடுத்துருப்பாங்க. போற வழியில ஏகப்பட்ட முட்டைலாம் இருக்கும். அந்த முட்டையெல்லாம் உடைச்சிக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருளை எடுத்துக்கிட்டு பவர் மாதிரி அதுல ஸ்கேட் போர்டு கிடைக்கும், ஃபயர் பால் கிடைக்கும். மேரிய மாதிரி ஏதாவது லைட்டா இருக்கும். இந்த கேம் ஸ்கேட் போர்டை வச்சு வேகமா போகலாம். அந்த ஸ்கேட் போர்டை நீங்க எதிரி மேல இடிச்சிட்டீங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்கேட் போர்டு போய் திரும்ப ஃபர்ஸ்ட் நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியான கேமுங்க, சூப்பரா இருக்கும். ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா 8 வேர்ல்ட்ஸ் இதை காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு உலகத்திலும் 4 பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு பாஸ் இருப்பான். அந்த பாசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அந்த இளவரசி எப்படி காப்பாத்துறோம் அப்படின்ற ஒரு கதையா இருக்கும். சூப்பரான கேமுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்க. அழகா இருப்பாங்க அவன் குண்டு பையன். நெக்ஸ்ட் ரோட் ஃபைட்டர். பேரு தான் ரோட் ஃபைட்டர் நோக்கும். ஆனா இது ஒரு கார் ரேஸ் கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரேசரா இருப்போம். கார்ல வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பெட்ரோல் வந்து தீரும். அந்த பெட்ரோல் தீரத்துக்குள்ள நம்ம பல சாலைகள்லாம் கடந்து பினிஷ் லைனுக்கு போயிட்டு நம்ம ஜெயிக்கிறதா கதையா இருக்கும். இந்த பக்கம் பெட்ரோல் குறைஞ்சிட்டு வரும், பெட்ரோலோ டீசலோ சம்திங் இந்த பக்கம் குறைஞ்சிட்டே வரும். அதுக்குள்ள அந்த நம்ம பினிஷ் லைன் போற வழியில அந்த சின்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சி அந்த பெட்ரோல் அந்த டீசல் எல்லாம் ஏத்திக்கிட்டு பினிஷ் லைன்ல போய் அடையிற மாதிரி இருக்கும். இடையில ஏகப்பட்ட குழிகள்லாம் வரும். எல்லோ கலர் கார்ல இருக்கும். அவன்லாம் வந்து நம்மளா இடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும், செம்ம வேகமா போவுங்க. ஃபியூயல் தீந்து போச்சுனாலே நம்ம காலி, அங்கேயும் நம்ம கேம் ஓவர் ஆயிரும். அதனால கரெக்டா சிக்கனமா பயன்படுத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். டாப் டவுன் கேம் அந்த ஒரு வரிசையில பண்ணிருப்பாங்க. மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். இந்த கேமோட எதிரியே நமக்கு பெட்ரோல் தான். அதே மாதிரி போற வழியில அந்த போனஸ் கார்ஸ் மாதிரி நல்லா வானவில் கலர்ல கார்ல இருக்கும். அந்த கார்ல நம்ம பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஸ்டன்டா ஃபுல் வரும். அந்த மாதிரி அங்கங்க பிடிச்சி நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஃபியூயல் வந்து குறையுது அப்படின்னே தெரியாது. கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி ஜாலியா ஓட்டிட்டு போகலாம். சூப்பரா இருக்குங்க. இதுல வந்து 3 டைப் கார்கள் வந்து விட்டுருப்பானுங்க. மஞ்சள் கார்னா அவன் நேரா போவானுங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். நீல கார்னா நம்மள இடிக்கிறதுக்காக லேன் மாதிரி வந்து குறுக்கா முறுக்கா ஓடிட்டு இருப்பான். பெரிய லாரிகள்லாம் வரும். உடனடியாக அது இடிச்சாலே நம்ம வந்து கேம் ஓவர் ஆயிரும், வெடிச்சிடும் கார். இந்த எண்ணெய் கசிவுலாம் இருக்கும். அதுல இருந்தாலும் நம்ம அப்படியே ஸ்லோ ஆயிருவோம். கேம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் அந்த கேமோட ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வந்து லைட்டா அப்படியே சாஞ்சி வளைஞ்சு போற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா நம்ம வந்து பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல சூப்பரான ஒரு கார் ரேஸுங்க. 400 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம வந்து போற மாதிரி இந்த டிசைன் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், ஜாலியா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் சூப்பர் கான்ட்ரா. இந்த கேமோட இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல. ரொம்ப ஃபேமஸான ஒரு 90s ரெட்ரோ கேம் இந்த கேம் சொல்லலாம். 1988ல கொனாமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இது ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கான்ட்ராவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில் ரைசர், லான்ஸ் பீன் 2 கமாண்டர் வீரர்களா நம்ம பிளே பண்ணுவோம். ஏலியன்ஸ்லாம் வந்து பூமிக்கு வந்துடுறாங்க. அந்த ஏலியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா தென் அமெரிக்கால இருக்கிற அந்த ராணுவ தளத்தை வந்து கைப்பற்றி அங்க இருக்கிற வீரர்களோட உடம்புக்குள்ள பூந்து அந்த வீரர்கள் வந்து ஏலியன் பிளஸ் ஹியூமனா மாத்திடுறாங்க, மியூட்டன்ஸா மாறிடுறாங்க. நம்ம 2 பேரும் அந்த 2 ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ராணுவ தளத்துக்குள்ள புகுந்து இந்த ஏலியனோட தலைவனான ரெட் ஃபால்கன் அவர் அழிச்சு பூமியை காப்பாத்துறதா கதையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ரன் அண்ட் கன் அந்த ஒரு வகையை சார்ந்ததா இருக்கும். ஓடிக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடிஷனலா பாத்தீங்கன்னா 2 விதமான பர்ஸ்பெக்டிவ்ல கேம் விளையாடுற மாதிரி சைட் ஸ்க்ராலிங்கா இருக்கும், டாப் டவுன் வியூலயும் இருக்கும். எகிரி நம்ம மேல போய் சொல்ற மாதிரி இருக்கும், சைட் ஸ்க்ராலிங் போற மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்டோரி கேமா பண்ணிருப்பானுங்க. இந்த பவர் ஹவுஸ் எல்லாம் பறந்து வருங்க. அது சுட்டிங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்கும். மிஷின் கன்னு, ஸ்ப்ரெட் கன்னு, ஃபயர் பால், லேசர், ரேபிட் ஃபயர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷல்ஸ் நமக்கு கிடைக்கும். அது இன்னுமே ஒரு மாதிரி சாரஸ்டியா இருக்கும். ரொம்ப சூப்பர்
சூப்பரா இருக்கும். எதிரிகள்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாவே வருவானுங்க, திடீர்னு ஓடிட்டே வருவானுங்க, அங்க இருந்து வித்தியாசமா கண்ணு வச்சு சுடுவானுங்க. பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் நம்ம மேல புல்லட் பட்டுச்சுன்னா அப்படியே சாவற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு புல்லட் பட்டாலே காலி, அங்கங்க கடப்பானுங்க. அதை நம்ம கரெக்டா ஆங்கிள் பார்த்து சுடுற மாதிரி இருக்கும். கேமரா ஆங்கிளும் நல்லா இருக்கும். இந்த கேம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கான்ட்ரா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேம் ட்ராக் அண்ட் ஃபீல்டு. ஒரு ஜாப்பனீஸ் ஹைப்பர் ஒலிம்பிக் கேம்னா இந்த கேம் தான். இந்த கேம் வந்து ஃபைட்டிங் கேம்லாம் கிடையாதுங்க, ஒரு ஜாலியான ஒலிம்பிக் கேம்ங்க. நம்ம வந்து ஒரு தடகள வீரர் அத்லட்டா நம்ம வந்து விளையாடுவோம். ஒலிம்பிக் போட்டியில அங்க சேர்ந்து அங்க தங்கப்பதக்கம் வாங்குறதா நம்மளோட இலக்காவே இருக்கும். ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த குவாலிஃபைங் டைம், அந்த குவாலிஃபைங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டாதான் நம்ம அடுத்த போட்டிக்கு போற மாதிரி இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா அந்த குதிக்கிறது, பறக்கிறது அந்த மாதிரி வேலை இல்லாம பட்டன் மேஷிங், என்ன அந்த வேகமா பட்டன் அழுத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னா அங்க வேகமா பட்டன் அழுத்தினா அவன் வந்து வேகமா ஓடுவான். நம்ம அந்த மாதிரி இந்த கேம் பிளே பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா 2 பட்டன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்போம். ஒன்னு ரன் பட்டன், ஆக்ஷன் பட்டன். ரன் பட்டனா வேகமா ஓடுறதுக்காக, ஆக்ஷன் பட்டனா அந்த ஜம்ப் பண்ணி எகிரி போறது, இந்த ஈட்டியை த்ரோ பண்றது, கட்டான டைம்ல த்ரோ பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் இந்த கேம்ல பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒவ்வொரு கேமும். இந்த கேம்ல 6 போட்டிகள் ஆட் பண்ணிருப்பாங்க. 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ், நீளம் தாண்டுதல், லாங் ஜம்ப், 110 மீட்டர் ஹடில்ஸ், அந்த இடையில வந்து ஏதோ பேரிகேட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, தாண்டி போறது, ஜாவ்லின் த்ரோ இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும், ஹேமர் த்ரோ இருக்கும். இந்த மாதிரி 6 கேம்ஸ் இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். என்ன இந்த கேம் ஃபுல்லா விளையாட முடிச்சா கைதான் வலிக்கும், பட்டன் வேகமா அழுத்தி. மத்தபடி இந்த கேம் ஒரு ஜாலியான கேமுங்க, சூப்பரா இருங்க. பேக்ரவுண்ட்ல போயிட்டே இருக்கும் பாருங்க ஒரு சவுண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரெட்ரோ கேம்ஸ்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேம் அலாதீன். 1993ல வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேம் வந்து ஒரு அனிமேஷன் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 1992ல ரிலீஸ் ஆன அலாவுதீன் படத்தோட அந்த கதையை மாறாம அப்படியே எடுத்திருப்பாங்க. அலாவுதீன் அக்பரா நகர விதிகளை சுற்றி திரிகிற ஒரு ஏழை இளைஞன். வில்ல வந்து ஒரு தீய மந்திரவாதி ஜாஃபர். அவன் சுல்தானின் பதவியை கைப்பற்றி உலகை ஆள நினைக்கிறான். அலாவுதீன் வந்து அந்த மாயவிளக்கை கண்டுபிடிச்சு அது உள்ள இருக்கிற அந்த ஜீனியோட உதவி மூலமா அந்த ஜாஃபரை தோக்கடிச்சு இளவரசி ஜாஸ்மினை வந்து கல்யாணம் பண்றாரா அப்படின்னு ஒரு கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாட்ஃபார்மர் கேம் தான். இந்த கேம்ல நமக்கு 2 முக்கியமான வெப்பன்ஸ் கொடுத்திருப்பாங்க. வால் கொடுத்திருப்பாங்க, ஆப்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற எனிமியை வச்சு வாளை வச்சு அடிக்கிறது, தூரத்துல இருக்கிற அந்த ஆப்பிள் தூக்கி போட்டு மண்டபம் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் ஆட் பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். பறக்கும் கார்பெட், மேஜிக் கார்பெட் இருக்குல்ல, அதெல்லாம் பறந்து நிறைய மிஷன்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். இதோட ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா அக்பரா வீதிகள், அங்க இருக்கிற போலீஸ் காவலர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதிசய குகை, கேவ் ஆஃப் ஒண்டர்ஸ், அங்க வந்து நகையை தேடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஜீனியோட விளக்கு, அதை எடுத்து ஜீனியோட உலகத்துல நம்ம வந்து ஒரு பயணம் பண்ற மாதிரி இருக்கும். சுல்தானோட அரண்மனை, அங்க போயிட்டு அவரை எப்படி போட்டு தள்ளுறதா இறுதியா இருக்கும். எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. சைட் ஸ்க்ராலிங் கேம் பிளே மாதிரி தான் இருந்தாலும் இதுல ஆக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். ஸ்டோரியும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான கேம் சர்க்கஸ் சார்லி. இந்த கேம் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவும் ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன கேம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதைலாம் கிடையாது, சுவாரஸ்யமான ஒரு அட்மாஸ்பியர் மட்டும் இருக்கும். கதையோட நாயங்க சார்லி, பேர் பாத்தீங்களா சர்க்கஸ் சார்லி. அவர் வந்து ஒரு சர்க்கஸ் கோமாளி. அவர் அந்த சர்க்கஸ் கூடாரத்துல ஒரு 6 விதமான சவால்களை பண்ணுவாரு. அதுல வெற்றி பெற்று அந்த பார்வையாளர்கள்ட்ட வந்து கைத்தட்டல் வாங்குறதே நம்ம நோக்கமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். கைத்து மேல தொங்கிட்டு போறது, குதிரை மேல போறது, அந்த பால்ஸ் மேல நடந்து போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்ல ஆட் பண்ணிப்போம். மினி கேம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு அந்த கிரௌடு கை தட்டுறப்ப ஒரு சொகம் இருக்கும் பாருங்க, செம்மையா இருக்கும். இதோட ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா சிங்கத்து கூட வந்து அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி போற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். கைத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். பந்து மேல தாண்டி போற மாதிரி இருக்கும். குதிரை சவாரி பண்ற மாதிரி இருக்கும். ஊஞ்சல் வித்தலா பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க இந்த கேம் விளையாடுறப்ப. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேம் அது. நெக்ஸ்ட் டக் ஹண்ட். ஒரு கையில ஒரு கன்னு கொடுத்துருவானுங்க. அந்த கன்னை வச்சு டிவில சுடுறப்ப அந்த டக் சுடுறப்ப செம்மையா இருக்குங்க. இருக்கிற அனிமேஷனும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. எப்படா அந்த கன்னுல டிவில சுடுறப்ப எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சுலா போட்டு வீட்டுல தர்மடி வாங்கியிருக்கேன் நான். சரி ஓகே, நம்ம கேம் பாத்திரலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேட்டைக்காரன், நம்ம கூட வந்து ஒரு செல்லப்பிராணி நாய் இருக்கும். அது புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். வாத்துக்களை விரட்டி விடும். அந்த வாத்துல மேல பிறந்துடும். அப்ப நம்ம கையில கன்னுகிற வச்சு சுடுற மாதிரி இருக்கும். அந்த வாத்து கீழே வந்துச்சுன்னா அந்த டாக் எந்திரிச்சு ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளே ஒரு கேவலமா பார்த்து சிரிக்கும் பாருங்க. செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குங்க அந்த கேம். ரொம்ப சூப்பரா இருக்கும், ஜாலியாவும் இருக்குங்க அந்த கேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இந்த கேமோட மோட்ஸ் பாத்தீங்கன்னா கேம் ஏ, கேம் பி, கேம் சி. எப்படின்னா கேம் ஏல வந்து வாத்து மட்டும் பறக்கும், ஒரு வாத்து மட்டும் பறக்கும். கேம் பில ஒரே நேரத்துல 2 வாத்து வெவ்வேறு திசைகளை பறக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கும். கேம் சில வந்து அந்த பறக்கிற களிமண் தட்டுகளும் தூக்கி போடுவாங்க. அது வந்து நான் வந்து மேகத்தை தூக்கி போடுவாங்க சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்ப ரிசர்ச் பண்ணி பாக்குறப்பதான் களிமண் தட்டுகளும் தூக்கி போடுவாங்க. அது சுடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஷூட்டிங் கேம் மட்டும்தான், எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜாலியான கேமுங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப எனக்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. அந்த மெமரிஸ் உங்களுக்கு அப்படியே திரும்ப வரும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறப்ப.
நெக்ஸ்ட் பாப்பாய். புகழ்பெற்ற பாப்பாய் கார்ட்டூன் அடிப்படையாக கொண்ட ஒரு கதை தான். கதாநாயகன் பாப்பாய், அவர் ஒரு மாலுமி, காதலி வந்து ஆலிவாய், வில்லன் ப்ளூட்டோ, அவர் ஒரு பலசாலியான ஆளு. கேம் பிளே பாத்தீங்கன்னா ஆலிவ் வந்து மேல இருப்பாரு, மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே தூக்கி போடுவாங்க, அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு இவங்க கிட்ட எஸ்கேப் ஆகி அவர் ப்ளூட்டோ பிடிக்காத மாதிரி பாத்துக்கிறதா நம்ம கேம் பிளேயோட வேலையாவே இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்ல ஏறி போறது, இடையில அந்த கீரையெல்லாம் பிடிச்சிட்டு அவனை அடிச்சு பறக்க போறது, அந்த மாதிரி ஒவ்வொரு கேமும் சூப்பரா இருக்கும். அவன் வந்து ஆலிவை போய் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு சில விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாமே தரமா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. கீரை எடுத்து அவனை அடிச்சு பறக்கட்டிங்கன்னா அவர் போய் தண்ணியில விழுந்துருவாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம வந்து நிறைய நோட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு ஜாலியான கேம் அது. நெக்ஸ்ட் TMNT, டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் 3. இந்த கேம்ல வந்து 4 கேரக்டர்ஸ் உள்ள கொடுத்திருப்பாங்க. லியோனார்டோ, ரஃபேல், மைக்கேல் ஆஞ்சலோ, டோனட்டெல்லா, அந்த மாதிரி 4 நிஞ்சா ஆமைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. வில்லன்க வந்து ஷெட்டர், அவருக்கு உதவியாளரா வந்து கிராங். வில்ல வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஆமைங்களோட குருக்களான ஸ்பிண்டரையும் அவங்களோட தோழி வந்து ஏப்ரல் ஓனில் அவங்க 2 பேத்தையும் கடத்தி வச்சுப்பான். அவங்கள வந்து நம்ம மீட்கிறதா வேலையா இருக்கும். ஷெட்டரோட கோட்டையை வந்து அழிக்கிறதா நம்மளோட லட்சியமா இருக்கும். இந்த கேம்ல வந்து சைட் ஸ்க்ராலிங் கேம்ல தான் பண்ணிருப்பாங்க. 4 வீரர்கள் இருப்பாங்க. அந்த 4 ஆமைங்களும் 2 கட்டானா வச்சிருப்பாங்க, நீண்ட குச்சி வச்சிருப்பாங்க, குட்டியான கத்தி இருக்கும், சங்கிலி, அந்த மாதிரி 4 விதமான ஆயுதங்கள் இருக்கும். 4 விதமான கேம் பிளேஸும் இருக்கும் அந்த 4 ஆமைகிட்டையும். ஏகப்பட்ட வில்லன்ஸ் வருவாங்க. அந்த வில்லன்ஸ் தான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பானுங்க. இது எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட பாசஸ் இருப்பாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்க. எனக்கு வந்து ரெட் கலர் ஆமன் தான் ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா எந்த கேம் பத்தி சொல்லணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் மேரியோ ப்ரோஸ் 1985லயே இந்த கேம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனிச்சுங்க. 500 வீடியோ கேம்னா இந்த கேம் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு சூப்பரான கேம். இதோட ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஹீரோ மேரியோ, வில்ல வந்து ப்ரௌசர், அவரு வந்து ஒரு ஆமை மாதிரி தான் இருப்பாரு. ப்ரௌசர் வந்து மஷ்ரூம் கிங்டமோட இளவரசி பீச் அவங்க வந்து கடத்தி போயிருவாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலையா இருக்கும். போற வழக்கில் ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி எங்களை கண்டுபிடிக்கிறதா கதையா இருக்கும். சைட் ஸ்டாலிங் கேம்ல தான் இது பண்ணிருப்பாங்க. கேம்ல போற வழியில ஏகப்பட்ட மஷ்ரூம்ஸை பிடிச்சா தகுந்த மாதிரி நம்ம பெரிய ஆளா மாறுறது, நெருப்பு மனுஷனா மாறுது, நெருப்பு ஓடுறது, ஃபயர் பால்ஸ், அதெல்லாம் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அப்படியே கடைசியா ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிக்கிறப்ப அந்த கொடி கம்பத்து மேல டாப்ல இருந்து அப்படியே நம்ம கீழே இறங்குறப்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும். கடைசியா அந்த பவுசர் கிட்ட இருந்து எப்படி நம்ம அந்த பிரின்சஸை காப்பாத்துறதா கதையா இருக்கும். ஒரு பெஸ்ட் 90s கேம்னா இந்த கேம் சொல்லலாம். டிபேட்டே கிடையாது, இந்த கேம் தான். நிறைய பேர்த்தோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேம் தான் இருக்கும். சூப்பர் மேரியோ மட்டும் தான். இந்த சூப்பர் மேரியோட தீமுக்கு ரொம்பவே அடிக்ட், சூப்பராவே இருக்கும். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பாக்குறப்ப கண்டிப்பா உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல திரும்ப வந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கான இடம் தான். நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஒவ்வொருத்தோட மெமரிஸும் ஷேர் பண்ணுங்க. ஓப்பன் பிளேஸ் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரை பை பை கைஸ்.